அனைவருக்கும் வணக்கம். டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு செட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் ரிமைனிங் என்னென்ன சம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் பார்க்குறது எல்லாமே நம்ம கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் பாருங்க, என்ன சொல்கிறாங்க? ஒரு வேலையை 5 ஆண்கள் 12 நாட்களில் முடிப்பர், அதே வேலையை 8 பெண்கள் 15 நாட்களில் முடிப்பர் எனில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான திறமை விகிதம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை 5 ஆண்கள், ஒரு 5 ஆண்கள் பார்த்தா எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 12 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே வேலையை 8 பெண்கள் பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 15 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் திறமை விகிதம், திறமை விகிதம்னு கேட்பாங்க. இன்னொன்று வந்து நாட்கள் விகிதம்னு கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே கான்செப்டில் தான் பண்ண போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்குங்க, இதை ரெண்டையும் பெருக்குங்க. 5 ஆண்கள் 12 நாளில் பார்க்குற வேலை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 8 பெண்கள் 15 நாளில் பார்க்குற வேலைக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ எது எது கேன்சல் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 1, இங்கே 3, 1 இங்கே 4, 1 இங்கே 2. அப்போ நம்ம கடைசியாக என்ன வந்திருக்கு அப்படின்னா இதில் எல்லாமே கேன்சல் ஆகி ஒரு ஆண் ஈக்குவல் டு இங்கே 2 பெண். அப்போ ஒரு ஆண் பார்க்குற வேலை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2 பெண்கள் பார்க்குற வேலைக்கு சமமாக இருக்கும். வார்த்தையெல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 2/1. அப்போ ஆண் ஈஸ்ட்டு பெண் ஈக்குவல் டு 2:1. இது வந்து திறமை. அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் திறமை விகிதம் வந்து என்ன அப்படின்னா 2:1. இதே நாட்கள் விகிதம் கேட்டாங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் தான். கடைசி ஆன்சர் மொத்தம் எப்படி எழுதணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் போட்டுருங்க. ஆண் ஈஸ்ட்டு பெண் ஈக்குவல் டு 1:2 அப்படின்னு போட்டுருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வேலையை ஆண் வந்து ஒரு நாளில் பார்த்தாங்க அப்படின்னா பெண்கள் வந்து 2 நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த மாடல் சம்பந்தம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அடுத்த சம் பார்க்கலாம். இதுவும் அதே கான்செப்ட். 20 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார்கள், அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பார் எனில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான திறன் விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதே கான்செப்டு. ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை 16 ஆண்கள் பார்த்தா 15 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 20 பெண்கள் பார்த்தா 16 நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்குமான திறமை விகிதம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை அப்படியே பெருக்குங்க. 16 ஆண் வந்து ஒரு 15 நாளில் பார்க்குற வேலை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 20 பெண்கள் வந்து ஒரு 16 நாளில் பார்க்குற வேலைக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? எது கேன்சல் பண்ணணுமோ அது கேன்சல் பண்ணுங்கள். இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். 3 5 15, 4 5 20. அப்போ 3 ஆண் ஈக்குவல் டு 4 பெண். ஆல்ஃபபெட்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வந்துருங்க. அப்போ ஆண் பை பெண் ஈக்குவல் டு 4/3, அதாவது 4:3ன்னு வரும். அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் திறமை விகிதம் வந்து என்ன அப்படின்னா 4:3. இதே நாட்கள் விகிதம் கேட்டாங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3:4ன்னு வரும். ஓகே, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அப்போ யார் வேலை நல்லா செய்வா அப்படின்னா ஏ தான் நல்லா செய்வாங்க. சரிங்களா? பி என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஏ பி. பிக்கு 1 மடங்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா ஏக்கு வந்து எத்தனை மடங்கு திறமை இருக்கும் அப்படின்னா 3 மடங்கு இருக்கும். இங்கே என்ன வருதோ அதான் 3ஆல் பெருக்கிங்க. ஏன் 3ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா அவங்க 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பி தனியாக ஒரு வேலையை பார்த்தா 24 நாளில் பார்ப்பாங்களாம். அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இருவரும் இணைந்து 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மடங்கு நாட்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு யார் பார்க்குறா? பி தான் பார்க்குறாங்க. பிக்கு எத்தனை மடங்கு திறமை இருக்குது? 1 மடங்கு திறமை இருக்குது.
ஒரு மடங்கு திறமை இருந்தால் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 24 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ 2 பேரும் சேர்ந்து பார்த்தா A + B 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை மடங்கு திறமை? 4 மடங்கு திறமை அப்படின்னா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மடங்கு கூடுச்சு அப்படின்னா இந்த நாட்கள் வந்து என்னவாகும்? கம்மியாகும். இன்னும் சிம்பிளான லாஜிக்கு, இங்கே ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, இங்கே 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ மடங்கு கூடுச்சுன்னா வேலை முடிகிற நாள் வந்து என்னவாகும்? கம்மியாயிரும். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதிர்மாறலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 1/4 × 24 1 இங்கே 6. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 6 நாட்கள் அப்படின்னு சொல்லி வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அது ஆல்ரெடி இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை போய் பாருங்கள். சரிங்களா? அடுத்து ஸோ இதுவும் அதே கான்செப்ட். அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமையானவர். 2 பேர் இருக்காங்க, அமுதா, அஞ்சலி. சரிங்களா? அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் முடிப்பார். 18 நாளில். ஓகே. கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்க? அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமையானவர். அப்போ அமுதாவுக்கு 1 மடங்கு திறமை இருந்துச்சுன்னா அஞ்சலிக்கு வந்து எத்தனை மடங்கு திறமை இருக்கும்? 2 மடங்கு. அப்போ 2 மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இருவரும் இணைந்து நெய்தால். ஓகே. மடங்கு நாட்கள். ஃபர்ஸ்ட் வந்து யார் பார்க்குறா? அமுதா. அமுதாவுக்கு வந்து 1 மடங்கு திறமை அப்படின்னா 18 நாளில் முடிப்பாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து அமுதா ப்ளஸ் அஞ்சலி 2 பேரும் சேர்ந்து பார்த்தா அப்போ 1 + 2 3 மடங்கு திறமை அப்படின்னா எத்தனை நாள் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இதுவும் அதே தான். மடங்கு கூடிச்சு அப்படின்னா அந்த நாள் வந்து கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கணும். 1/3 × 18 1 இங்கே 6ன்னு வரும். அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம்லாம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து இங்கே மடங்கு வச்சு பார்த்தோமா, இங்கே பெர்சன்டேஜ் வச்சு பார்க்க போகிறோம். அவ்வளோதான் நமக்கு வித்தியாசம். ஓகேவா? 12 நாட்களில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார். பி என்பவர் ஏஐ விட 60% திறமையானவர். ஏ பி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 2 பேர்த்துக்கு எவ்வளோ திறமை இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? பி என்பவர் ஏஐ விட 60 மடங்கு திறமையானவர். பி என்பவர் ஏஐ விட 60 மடங்கு திறமையானவர். சரிங்களா? அப்போ ஏக்கு 100% திறமை இருந்துச்சு அப்படின்னா பிக்கு வந்து 160% திறமை இருக்கும். ஏன்னா இவங்கள விட ஒரு 60 அதிகம். ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? இதில் பி தனியே எத்தனை நாட்களில் முடிப்பார்? பெர்சன்டேஜ் நாட்கள். சரிங்களா? 12 நாளில் ஏ வந்து 12 நாள் 100% திறமை இருக்குது. சரிங்களா? பி தனியே அதே வேலையை 160% திறமை இருந்துச்சுன்னா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ திறமை கூடுச்சுன்னா என்னவாகும்? நாள் வந்து நமக்கு கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 100/160 × 12 அடி கொடுத்தீங்கன்னா இது எதுவும் கேன்சல் ஆகும். 4 16 3 12 2 இங்கே 5. அப்போ 15/2 ஆன்சரு 7.5 டேஸ். 7.5 நாள். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்களேன். இதுவும் அதே கான்செப்டு. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏஐ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏ பி. சரிங்களா? இங்கே பெர்சன்டேஜ், இங்கே நாட்கள். ஃபஸ்ட்டு யார் பார்க்குறா? ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பாங்க. ஏயோட திறமை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பி ஆனவர் ஏஐ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அப்போ இவருக்கு 100% அப்படின்னா இவருக்கு 140% திறமை இருந்துச்சுன்னா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ பெர்சன்டேஜ் கூடுச்சு அப்படின்னா நாள் கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதிர்மாறல் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிறோம். 100/140 ×
35 ஒரு 0 ஒரு 0 ஈரேலா 14 ஐயலா 35 1 இங்கே 5 அப்போ 5 25 வரும் சரிங்களா. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சம் பார்த்துலாம். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாடல் தான், அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் அவ்வளோதான். என்ன சொன்னான்னு பாருங்கள். ஏ ஒரு வேலையின் 1/2 பகுதியை 8 நாட்களில் செய்து முடிப்பார். பி அந்த வேலையின் 1/3 பகுதியை அதே 8 நாளில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து வேலையை செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்குற வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை ஏ மட்டும் பார்த்தா ஒரு சம் எக்ஸ் டேஸில் முடிப்பாங்க, பி மட்டும் பார்த்தா சம் ஒய் டேஸில் முடிப்பாங்க. கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க சரிங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை ஃபுல்லாக நான் எடுக்கல, என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/2 பகுதியை எடுத்து யார்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா ஏட்ட கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா எத்தனை நாளில் முடிக்கிறாங்களாம்? 8 நாளில் முடிக்கிறாங்களாம். அதில் அதே வேலையில் ஒரு 1/3 பகுதியை எடுத்து பிக்கு கொடுக்குறேன். பிக்கு கொடுத்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 8 நாளில். அப்படின்னா கொஸ்டின் வந்து 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த முழு வேலையும் இப்போ நம்ம 1/2 தான் நம்ம கொடுத்துருக்கோம். முழு வேலையும் கொடுத்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதே முழு வேலையை பீட்டை கொடுத்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. என்ன பண்ணுவோம், மேலே 2ஐயும் பெருக்குவோம், கீழே 2ஐயும் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக அதே கான்செப்ட் தான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏ எத்தனை நாள் 8 நாள் இன்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தலைகீழாக போடுங்க, 2/1 8 2 16. அப்போ ஏட்டா முழு வேலையும் கொடுத்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 16 நாளில். அடுத்து பி 8 இன்ட்டு இதை தலைகீழாக போட்டால் 3/1, அப்போ 3 8 24 சரிங்களா. அப்போ தனித்தனியாக கிடச்சிச்சா. இப்போ நம்ம 2ஐயும் பண்ணிடலாம். என்ன பண்ணுவோம், மேலே 2ஐயும் பெருக்குவோம், கீழே 2ஐயும் கூட்டுவோம், அப்போ 40 ஈரெட்டா 16 ஐ8 40 48/5 9 45 மிச்சம் 3 6 5 30. அப்போ ஆன்சர் வந்து 9.6 நாட்கள் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. ஸோ இதே தான் இங்கேயும் எக்ஸ்ட்ரா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 4/5 பகுதி, அதாவது 2 பேரும் சேர்ந்து முழுசையும் பார்க்க வேண்டாம், 4/5 பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ராம் எத்தனை நாளில் 6 நாளில் இன்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தலைக்கலாம், 5/2 1 இங்கே 3 3 5 15. அதே மாதிரி இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா கவின் எத்தனை நாளில் 10 நாளில் இன்ட்டு இதை தலைகீழாக போட்டால் 3/1, அப்போ 30 வரும் சரிங்களா. அப்போது மொத்த வேலையும் பார்த்தா 15 நாள் 30 நாள். இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் மேலே என்ன பண்ணுவோம், பெருக்குவோம், கீழே வந்து அப்படி கூட்டி விட்டுரும் சரிங்களா. 30 + 15 45, 1 இங்கே 3 1 இங்கே 10 சரிங்களா. அப்போ முழு வேலையும் பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 10 நாளில் முடிப்பாங்க. நமக்கு முழு வேலை வேண்டாம், எவ்வளோ இருந்தால் போதும் 4/5. அப்போ 4/5 பெருக்கிடுங்க, 1 இங்கே 2 நாளி 2 8 சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 8 நாட்கள் வரும். இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது சரிங்களா. ப்ரீவியஸ் இயரில் தான் இந்த மாடல்லாம் நம்ம கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம்மந்தம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அவ்வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் அடுத்த மாடல் சரிங்களா. இதில் கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்லது மற்றும் அப்படின்னு சொல்லி வார்த்தை வரும், ஆர் அண்டு சரிங்களா. ஸோ இப்படி வந்தால் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா all 2 by all 1 ப்ளஸ் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 2 பேர் கொடுத்துருப்பாங்க நமக்கு. யார் யார் கொடுத்துருக்காங்க, ஆண்கள் பையன்கள். அப்போ ஆண் 2 by ஆண் 1 ப்ளஸ் பையன் 2 by பையன் 1 இன்ட்டு நாள் 2 by
நால் 1 ஈக்குவல் டு 1. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அல்லது மற்றும் அப்படின்னு சொல்லி சம்மில் வரும். வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இங்கே ஆண்கள் பையன்கள்னு கொடுத்துருக்காங்களா, ஒரு சில சமங்களை ஆண்கள் பெண்கள்னு கொடுப்பாங்க. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா பெண் 2 பை பெண் 1ன்னு வரும். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் 4 men. இது வந்து ஆண் 1, இது வந்து பையன் 1, இது வந்து நால் 1 சரிங்களா. அடுத்து ஆண் 2 பையன் 2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நால் 2 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் 6/4 ப்ளஸ் பையன் 2 வந்து 11/6 இன்ட்டு நால் 2 தான் கண்டுபிடிக்கணும். நால் 1 வந்து 20 ஈக்குவல் டு 1. இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 12ன்னு வருமா. இங்கே 12 வரும்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்குங்க 18 ப்ளஸ் இங்கே 2ஆல், அப்போ மேலேயும் 2ஆல் 22. நால் 2/20 ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ கூட்டிங்கன்னா என்ன வரும் 40/12 இன்ட்டு நால் 2/20 ஈக்குவல் டு 1. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 1 இங்கே 2, 1 இங்கே 6. அப்போ இது அப்படியே அங்கே போயிடும். அப்போ நால் 2 வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது, ப்ரீவியஸில் தான் நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். அல்லது மற்றும் ஓகே. இங்கே யார் யார் கொடுத்துருக்காங்க ஆண்கள் பெண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன ஆண் 2 பை ஆண் 1 ப்ளஸ் பெண் 2 பை பெண் 1 இன்ட்டு நால் 2 பை நால் 1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் இது வந்து ஆண் 1 பெண் 1 டே 1 சரிங்களா. ஆண் 2 பெண் 2 டே 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 14/6 ப்ளஸ் 10/8 டே 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டே 1 வந்து 86 ஈக்குவல் டு 1 சரிங்களா. இப்போ அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 7 இங்கே 3 5 இங்கே 4. இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 4 7 28 ப்ளஸ் 5 3 15 ப்ளஸ் 3 12 இன்ட்டு டே 2/86 ஈக்குவல் டு 1. அப்போ கூட்டிங்கன்னா 33 43/12 இன்ட்டு டே 2/86 ஈக்குவல் டு 1. 1 இங்கே 2, 12 2 24, அது அப்படியே அந்த பக்கம் போயிடும். அப்போ ஆன்சர் வந்து 24ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது, ஆனால் ப்ரீவியஸில் ஒரு 2-3 சம் நம்ம கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அல்லது மற்றும் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சரிங்களா. அடுத்து பாருங்களேன். ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த மாடல். ஸோ இந்த மாடலில் தான் நமக்கு இப்போ ரீசெண்டாக குரூப் 2 குரூப் 1லாம் நம்ம கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற சம் தான். என்ன சொல்கிறான்னு பாருங்க. 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பர். 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களில் முடிப்பர் எனில் 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மகிட்ட ஒரு வேலை இருக்குது சரிங்களா. அந்த வேலையை 10 பெண்கள் மட்டும் பார்த்தா எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 7 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 10 குழந்தைகள் பார்த்தா 14 நாளில் முடிக்கிறாங்க சரிங்களா. 10 குழந்தைகள் 14 நாட்களில் முடிப்பர் எனில் 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து 5 பெண்கள் ப்ளஸ் 10 குழந்தைகள் சேர்ந்து எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க சரிங்களா. 5 பெண்கள் 10 குழந்தைகள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம்மு வந்து 2 பேரோட காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக. நம்மளால் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒன்று எல்லாத்தையுமே பெண்களுக்கு மாற்றுங்க அல்லது குழந்தைகளுக்கு மாற்றுங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த திறமை விகிதம் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். இது ரெண்டையும் பெருக்குங்க, இது ரெண்டையும் பெருக்குங்க.
10 பெண்கள் ஒரு 7 நாளில் பார்க்குற வேலை எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 10 குழந்தைகள் ஒரு 14 நாளில் பார்க்குற வேலைக்கு ஈக்குவல். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். 1 இங்கே 2. அப்போ ஒரு பெண் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா 2 குழந்தைகளுக்கு சமம். சரிங்களா? இப்போ இங்கே நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 5 பெண்கள் ப்ளஸ் 10 குழந்தைகள். அப்போ 5. இந்த பெண்களுக்கு பதிலாக நான் என்ன போட்டுருவேன் அப்படின்னா 2 குழந்தைகள்னு போட்டுருவேன். ப்ளஸ் 10, ஆல்ரெடி ஒரு 10 குழந்தைகள். அப்போ 2 10, இங்கே ஒரு 10, 20 குழந்தைகள். சம்ம வந்து ஒரே இதுக்கு மாற்றிட்டேன்னா குழந்தைகள்னு நான் மாற்றிட்டேன். கரெக்டாக? இப்போ ஈஸி. குழந்தைகள் நாட்கள் ஆல்ரெடி அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க. 10 குழந்தைகள் 14 நாளில். 10 குழந்தைகள் 14 நாளில். நம்ம கொஸ்டின் வந்து 20 குழந்தைகள் பார்த்தா எத்தனை நாள், இப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? அப்போ ஆட்கள் கூடுச்சு அப்படின்னா நாள் கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர்மாறு. எதிர்மாறுனா தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடும். இது எதுவும் கேன்சல் ஆகிடும். 1 இங்கே 7. அப்போ 20 5 பெண்கள் ப்ளஸ் 10 குழந்தைகள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 7 நாளில் நமக்கு முடிப்பாங்க. இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இதே மாதிரி இன்னொன்று பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் அடுத்த மாடல். ஒரு வேலையை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்களில் செய்கிறார்கள். மேலும் அதே வேலையை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாட்களில் செய்கிறார்கள் எனில் 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இங்கே 10 பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்களா? அப்போ நீங்கள் சம்மையை எதுக்கு மாற்றணும் அப்படின்னா பெண்களுக்கு மாற்றுங்க. அதாவது ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை 4 ஆண்கள் 6 பெண்கள், 4 ஆண்கள் ப்ளஸ் 6 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 8 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 ஆண்கள் 7 பெண்கள், 3 ஆண்கள் 7 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 நாளில் முடிக்கிறாங்க. கொஸ்டின் வந்து 10 பெண்கள் மட்டும் பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 4 ஆண் ப்ளஸ் 6 பெண் 8 நாளில் பார்க்குற வேலை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 3 ஆண் ப்ளஸ் 7 பெண்கள் வந்து 10 நாளில் பார்க்குற வேலைக்கு ஈக்குவல். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4 2 8, I 2 10. 4 உள்ளே கொண்டு போங்க. 4 16 ஆண்கள் ப்ளஸ் 6 24 பெண்கள் ஈக்குவல் டு இங்கே 3 15 ஆண்கள் ப்ளஸ் ஐயெல்லாம் 35 பெண்கள்னு வரும். கரெக்டாக? ஆண்கள்னா ஒரு பக்கம், பெண்கள்னா ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ 16 இங்கே இந்த பக்கம் வந்துச்சுன்னா 15 இந்த பக்கம் தான் மைனஸில் வரும். 16ல் 15 போயிடுச்சுன்னா ஒரு ஆண் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போனால் 35 மைனஸ் 24ன்னு வரும். சரிங்களா? 35ல் 24 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 11ன்னு வரும். அப்போ ஒரு ஆண் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்னா 11 பெண்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. இப்போ ஒன்று இதை எடுத்துக்கோங்க அல்லது இதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே பெண்களுக்கு மாற்ற போகிறேன். ஏன் பெண்களுக்கு மாற்றுறேன் அப்படின்னா கொஸ்டின் வந்து பெண்கள் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ 4 ஆண் ப்ளஸ் 6 பெண் ஈக்குவல் டு 4. இந்த ஆண்களுக்கு பதிலாக என்ன போட்டுருவேன்னா 11 பெண்கள் ப்ளஸ் 6 பெண்கள் 44 ப்ளஸ் 6 அப்போ 50. அப்போ 50 பெண்கள் வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 8 நாள். கொஸ்டின் வந்து 10 பெண்கள் மட்டும். 50 பேர் 8 நாள், 10 பேர் அப்படின்னா எத்தனை நாள்? ஆள் குறைஞ்சி அப்படின்னா நாள் வந்து அதிகமாகும். அப்போ 50/10 இன்ட்டு 8. இது எதுவும் கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து 40ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாடல் சம் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இதுதான் நம்ம இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? இது நம்ம ஸ்கூல் புக்கில் கிடையாது, ஆனால் நம்ம கேட்டிருக்காங்க. இது வந்து அடுத்த மாடல். சரிங்களா? ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 8 மற்றும் 20 நாட்களில் முடிப்பர். ஏ வந்து 8 நாளில், பி வந்து 20 நாளில் முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்த பின் முடிக்க வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்? சரிங்களா?
4 நாள் வந்து ஜாயின் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஒர்க்கு, ரிமைனிங் ஒர்க்கு, இந்த மாதிரி 2 கொஸ்டின் வந்து நம்ம கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை பார்த்து முடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் வேலையை முடிச்சிருப்பாங்க. கரெக்டாக? அது வந்து கம்ப்ளீட்டட் ஒர்க்கு. முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை ரிமைனிங் இருக்கும். அது வந்து ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நமக்கு வந்து ரிமைனிங் ஒர்க் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, எப்பவும் போல பண்ணுங்க. 2 பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி பாருங்க. 8 × 20 பை 28. 7 8, 7 28. அப்போ 40/7. அப்போ A + B 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 40/7. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா A + Bயோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இதை தலைகீழாக எடுத்துருங்க. அப்போ 7/40. ஓகே. A + B ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்ப்பாங்க அப்படின்னா 7/40. இப்போ எத்தனை நாள் சேர்ந்து பார்க்குறாங்க? 4 நாள் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ 4ஆல் பிரிக்கிங்க. A + Bயோட 4 நாள் வேலை ஈக்குவல் டு 4 × 7/40. அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 10. ஓகே. அப்போ 7/10ன்னு வரும். இது வந்து CW. 4 நாள் சேர்ந்து பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா? அதில் வந்து முடிச்ச வேலை. அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் 10 வேலை, அதில் 7 வேலையை நான் முடிச்சிட்டேன். அப்போ மீதி எத்தனை வேலை இருக்கும்? 3 வேலை இருக்கும். அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து என்ன அப்படின்னா 3/10. பி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே. ரிமைனிங் ஒர்க்கு கேட்குறாங்களா, கம்ப்ளீட்டட் ஒர்க்கு கேட்குறாங்களா அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. இது வந்து அடுத்த மாடல். என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். P ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து Q ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா மேலே ஒன்று ஃபில் பண்ணணும், கீழே ஒரு ஃபில் பண்ணணும், மைனஸ்க்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நம்ம ஃபில் பண்ணணும். சரிங்களா? கீழே வந்து எப்போவுமே 2 பேரும் சேர்ந்து பார்க்குறது தான் போடணும். சரிங்களா? P + Q. ஓகேவா? இப்போ யார் வந்து ஜாயின் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பாருங்க. 3 நாட்கள் கழித்து. அப்போ இந்த 3 நாள் யார் வேலை பார்த்துருப்பா? P தான் வேலை பார்த்துருப்பாங்க. கரெக்டாக? வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாட்கள் கழித்து Q வந்து அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ மேலே வந்து என்ன போடணும் அப்படின்னா Q போடணும். சரிங்களா? இங்கே வந்து P - N. ஓகே. இந்த P - N அப்படிங்கிறது என்ன அப்படின்னா P வந்து முழு வேலையும் பார்த்தா எத்தனை நாள், அது போக ஸ்டார்ட் பண்ணுறது அவள் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. எத்தனை நாள் ஸ்டார்ட் பண்ணுறாரு? ஒரு 3 நாள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதான் அங்கே என்ன இடத்துல போடணும். 12 15. அப்போ என்ன வரும் அப்படின்னா 15/12 + 15. 12 மைனஸ் எத்தனை நாள் பார்க்குறாங்க? ஒரு 3 நாள் பார்க்குறாரு. ஓகே. அப்போ 15/27 × 9ன்னு வரும். 1 இங்கே 3, 1 இங்கே 5. சரிங்களா? அப்போ உங்கள் கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு மெனி டேஸ் டிட் த ஒர்க் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா இங்கே ஒரு 5, ஆல்ரெடி P தனியாக ஒரு 3 நாள் பார்த்துக்காரு. 5 + 3 ஆன்சர் வந்து 8ன்னு வரும். ஓகேவா? இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும் போது யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னா P தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாள் இருக்குது. 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் Q வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் பார்ப்பா அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்ப்பாங்க. கரெக்டாக? ஒரு எக்ஸ் டேஸ் வந்து நமக்கு பார்ப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 5. இப்போ வேலை முழுசாக எத்தனை நாள் நீடிச்சுது அப்படின்னா 3 + 5 8ன்னு வரும். இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். P மற்றும் Q ஒரு வேலையை 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபஸ்ட்டு வேற யாரோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. P வந்து 20 நாளில், Q வந்து 30 நாளில். ஓகே. ஸோ இதுதான் என்னோட வேலையை வந்து 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. P + Q இருவரும் இணைந்து வேலையை தொடங்கினர்.
சில நாட்கள் வேலை செய்த பிறகு ஏதோ ஒரு எக்ஸ் டேஸ் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்ததுக்கப்புறம் யார் போகிறா? Q ஆனவர் சென்று விடுகிறார். Q வந்து போயிடுறாங்க. அப்போ இந்த மீதி வேலையை யார் பார்ப்பா? P தான் பார்க்குறாங்க. எத்தனை நாள் பார்க்குறாங்கன்னா, மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். சரிங்களா? இப்படி பார்த்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க எனில், தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்? Q வந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நான் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா, மேலே 1 கீழே 1 மைனஸ்க்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 1 ஃபில் பண்ண போகிறேன். சரிங்களா? யார் வேலையை விட்டு போகிறா? Q தான் வேலையை விட்டு போகிறாங்க. அப்போ அதை மேலே போடுங்க. சரிங்களா? வேலையை விட்டு போனாலும் சரி, வேலையில் வந்து சேர்ந்தாலும் சரி, அது மேலே தான் போடணும். யார் வராங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்கள் தெளிவாக கால்குலேட் பண்ணணும். கீழே வந்து எப்பவும் போல 2 பேரும் சேர்ந்து இங்கே Q ஃபில் பண்ணிட்டேன்னா, அப்போ இங்கே யார் வருவா அப்படின்னா P மைனஸ் Nன்னு வரும். சரிங்களா? Q வந்து 30 20 + 30 இன்ட்டு P வந்து எத்தனை நாள்? 20 நாள் மைனஸ் எத்தனை நாள் பார்க்குறாரு? ஒரு 5 நாள் பார்க்குறாரு. ஓகே, அப்போ 30/50 இன்ட்டு 15. இது எதுவும் கேன்சல் ஆகிடும். 1 இங்கே 3 3 9 வரும். அப்போ Q வேலையை தொடங்கி எத்தனை நாள் கழிச்சு போயிருக்காரு அப்படின்னா, ஒரு 9 நாள் கழிச்சு போயிருக்காரு. ஓகே, இந்த மாடல் சம்லாம் நம்ம ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க நிறையா. ஓகே, அடுத்து இதுவும் PYQல நம்ம கேட்ட சம் தான். கிட்டத்தட்ட இதுதான் நமக்கு லாஸ்ட் சம் இந்த சாப்டர்ல. சரிங்களா? சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும். சீதா வந்து 15, கீதா வந்து 10. 15,10 இதில் 10 போடாம விட்டாங்க. சரிங்களா? 10 நாட்களையும் முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து வேலை தொடங்கியதும் 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் என்னோட வேலை. சீதா ப்ளஸ் கீதா 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். சில நாட்களுக்கு பிறகு சீதா வந்து போயிட்டாங்க. அப்போ மீதி வேலையை யார் பார்ப்பா அப்படின்னா, கீதா தான் பார்ப்பாங்க. எத்தனை நாள் பார்க்குறாங்க? 5 நாட்களில் முடித்தாள். அப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். கீழே வந்து 2 பேரும் சேர்ந்து சீதா ப்ளஸ் கீதா. யார் வேலையை விட்டு போகிறா? சீதா தான் போகிறாங்க. அப்போ மேலே சீதா. சீதா போயிட்டாங்கன்னா மீதி யார் பார்ப்பான்? கீதா தான் பார்ப்பாங்க. இங்கே N. ஓகே, அப்போ 15/15 + 10. இங்கே வந்து 10 - 5. ஓகே, அப்போ 15/25 இன்ட்டு 5. 1 இங்கே 5, 1 இங்கே 3. அப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எத்தனை நாள் கழிச்சு வேலைக்கு விட்டு போயிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம போயிருக்காங்க. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம மேக்ஸிமம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் கொஞ்சம் நிறையா பார்த்துருப்போம். சரிங்களா? புக்கில் இந்த மாடலாம் நமக்கு சம்மு கிடையாது. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் இந்த மாடலில் நிறையா கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு விதமாக நம்ம செய்வோம். நிறையா மெத்தட் வந்து இதில் நமக்கு வரும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண நம்ம கான்செப்ட் வந்து நல்லா தெளிவாயிடும். சரிங்களா? இதில் வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்து சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் இதே மாடலில் நிறையா சம்ஸ் இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. இன்னும் நமக்கு ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, கடைசி டாபிக்கு அளவியல். ஓகே, அளவியலை 2 விதமாக நம்ம பிரித்து செய்வோம். அது எல்லாமே அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.